பிள்ளை பார்த்தா கூட ஏன்டா அப்படி மூச்சு அடிச்சு செத்து போறாதீங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க? செட்டு பாதியாடுறா மோரா கொலாயானே. அவனுக்கு தான் பத்தல. என்னுடைய பேர் என்னன்னு நுழைந்ததா என்னடி என்னன்னு சொல்ற? முட்டிக்கிச்சு. என்னது பெருக்கான் அடங்க மாட்டான். கண்ணம்மா என்ன எருவு குளிர்ந்தானா அந்த மாதிரி இன்னொரு உழுகணும். அந்த ரெங்க மாதர் மச்ச அந்த மச்ச சுந்தரமாக வாழ்ந்த சுந்தரமாக வந்த மச்ச வெளியழகி உச்சமில்லாத ரூபி உச்சமில்லாத ரூபி என்னுடைய பேருதான் அம்மன் விலாஜனா என்று சொல்லலாம். என்னுடைய பேரு ஆமா வெள்ளுவாத்தனா. கெட்ட வார்த்தை இதுக்கு மேல பேசாத. நான் வந்திருந்த அம்மா அப்பா சன்னாச்சி மணியப்பா நான் வந்திருந்து கெட்ட வார்த்தை பேசினா தென்னச்சோறு பெய்யா போடு சாமி. என்ன யாரு என்னடா பண்ணிட்டு இருக்குது? எங்கேயும் புல்லட்டு சாவி ஆன் பண்ணிட்டாங்க. கருங்குது. அம்மா விலாசனாக இருந்தாலும் உன்னையும் பெற்றாரு. பெற்றெடுத்து தாய் தந்தையுடைய பேர் என்ன சொல்லட்டுமா? சொல்லிடுமா. கண்ணம்மா. என்னம்மா? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா? மகராஜனா இருப்பாங்க. அந்த ஆயால ஒரு பாடம் போட்டு கண்ணம்மா பெற்றெடுத்த தாயுடைய பேரு என்ன? சுகந்தவல்லி என்று சொல்லலாம். என்னுடைய தாய் தாயோ சுகந்தவல்லி. ஆமா. என்னுடைய தந்தையா அம்மம்மா என்னுடைய தந்தையார் ஆதி முனிவர் என்று சொல்லக்கூடிய ஆதி முனிவருக்கும் சுகந்தவல்லிக்கும் பிறந்த என்னுடைய பேரோ விலோச்சனா. ஆதி முனிவருக்கும் தந்தையாரு தாயாரு சுகந்தவல்லி. நீ மகளாக பிறந்த விலோசனாவாக இருந்தாலும் நாளைக்கு ஒரு குலை போல தாய்க்கு தலைப்பிள்ளையாக நான் பிறந்து 14 இருந்த மங்கி ஆனுடனே கண்ணம்மா என்ன யாரு மனமுடித்தார் தெரியுமா? யாரம்மா? கணவருடைய பேர் என்ன தெரியுமா? அவரை சொன்னீன்னு வச்சுக்க அவரை பாத்தீங்கன்னா அப்படி ஒண்ணு குட்டுருவாங்க தெரிஞ்சுக்க. அப்பேற்பட்ட வீரமானவரா? நான் சாதாரணமான பொம்பளை இல்ல. உண்மை தானே? சாதாரணமான பொம்பளை இல்லையா? என்னுடைய கணவருடைய பேர் என்ன தெரியுமா? சொல்லுவாடி. அம்மா என்ன மாலதல்ல பரிசமந்த
நிகழ்ச்சி என்னம்மா நிகண்டகிரி பொறுமையை வாட்டு வரக்கூடிய நிகண்டகிரி என்னுடைய கணவனுடைய பேர் தான். கண்ணத்து மேல கையை வைக்காதக்கா. அங்க ஒரு வசனம் வந்துட்டுனா உனக்கு 1 நிமிஷம் கிடக்கிறதுல ஆமாம்மா எதிரி விட்டோம் ஒண்ணு கூடுறதில்ல அதுலதான் பொம்பகார தண்ண போல நினைப்பது கட்டி கிடக்குறான். என்னுடைய கணவருடைய பேரோ அம்மம்மா எரிகண்டா சூரன் என்று சொல்லலாம். அம்மா வீதலை வச்சுட்டு ஒருத்த வந்தானே பிறக்கும் போதே வந்த அழகாது. அதுதானே பார்த்தேன். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. பேச மாட்டேன். அவருக்கு யாரு எரிகண்டன் வச்சது? யார வச்சா ஒத்துக்குவாங்க? அணைக்கட்டு முனி பண்ண வைக்கிறது. அணைக்கட்டு முனி எரிகண்டா சூரனை திருமணம் செய்து வாட்டு வரக்கூடிய எரிகண்டா சூரனை மாலையிட்டு புத்திர பாக்கியம். கண்ணம்மா என்னம்மா எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு கேக்குறியா? செல்லா எனக்கு பயந்தாண்டா. என்னம்மா எரிகண்டா சூரனை மாலையிட்டு எனக்கு காலை என்னயா பேசாதிரு சாமி மவராசி பேசாதிரு கோமலி. காலையில அந்த சாமிக்கே வெட்டலாம் பேசாதிரு. அந்த ஆயாவுக்கு காது போயிடுச்சான். அம்மம்மா என்னம்மா என்னுடைய கணவரை திருமணம் செய்து எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தார். அம்மா பட்டத்துக்குரிய பாலகன் பிறந்து விட்டான் என்று நம்மளுக்கு பிறகு இந்த நாட்டு ஆழ்வான் என்று சொல்லி அவனுக்கு என்ன பெயர் வைத்தோம் தெரியுமா? என்ன பேரு? கண்ணம்மா நம்மளுக்கு பிறகு ஆழ்வான் என்று சொல்லி அவனுக்கு வக்கரை கேது என்று பெயர் வைத்தனடி. அம்மா பேர் சொட்டு இந்த நிகழ்ச்சியில குறையில்லாத நாங்க வாழ்ந்து வருகிறோம். சரிம்மா. காலை எழுந்தோடனே கற்புடைய பெண்கள் எல்லாம் கடவுளுடைய பாதத்தை தொட்டு வணங்கணும்ல. அதனா என்னுடைய கணவரை பாத்தியடி பார்த்தம்மா. எங்க பாரு ஏரியில பாரு பெருக்கா பிடிச்சி திரியறான். பெருக்கா பிடிச்சி திரியறான். அவாக்க போறது. உனக்கு கணவர் தானே பார்க்கலாமா? மண்டபா
மரியாதை கட்டு விட்டுரும் பாத்துக்கா. அங்க நாயை கட்டிட்டு தெரிஞ்சீங்கன்னா என் கூட்டுக்காரன் நான் வச்சு பொழைக்கிறவன் நானு. அங்க நாயை கட்டுற நீ அவங்க எல்லாம் நாயங்கட்ல நீ டயர் என்னமா அவசரத்துல கீழே தொங்கிட்டு வந்துருச்சேன்னா அதையே உத்து பார்த்துட்டு அங்க நாயை கட்டுறான். அவங்க அதை சொன்னாங்களா ஒண்ணுகிட்ட ஏண்டி கண்ணே அவன் எங்க வீட்டுக்காரன் அவன் இப்ப அவதே தை மாசத்துல இருந்து நிக்கிறதுக்கு நேரம் இல்ல. இந்த டயரை தேயில் விட முடியல. அவங்க உன்னை கேட்டாங்க எனக்கு தான் வரலாம். என்ன பண்றது? எல்லாம் பலியா பழிச்சு பானையில ஊத்துறாங்க. பள்ளிக்கு வாசை கோகு வந்தார் என்று சொல்லக்கூடிய அநேகமான மலர்கள் கொண்டு வந்து உன்னுடைய செய்தியா விளக்கக்கூடிய இந்த விலோச்சனா உங்களுடைய திருவடியை பரிதேன் சாமி அண்ணா. கற்புடை மாதரெல்லாம் கணவனே தெய்வம் என்று காலை மாலை தவறாத கணவனுடைய பாதத்தை பணிவதுதான் இந்த பெண்களுடைய கடமை. வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறாப்பியா? அப்படி சொல்லுங்க. இந்த புருஷன் கட்டுறதையே நான் சிவனாச்சு போயிட்டேன். சிரிக்காதான் இரு. இதெல்லாம் ராஜ சிரிப்பு. ராஜ சிரிப்பு நீ ராஜ சிரிப்பு கடன் சொல்லி வார்த்தை போதி என்னடா அப்படி மண்டை மேல அடிக்கிற மாதிரி என்னமா சிரிக்கா சிரிக்கான்னு சொன்னா பவால புண்ணியோட வாங்கிட்டு போய் இதெல்லாம் போய் உட்கார்றா நீ கொண்டு முடி ஆட்டுக்குது. உத்தேரியோட தலையை வச்சு நீ வேலை புண்டலாமே அவனை கல்யாணம் பண்ணிட்டு வாடிங்க. இதெல்லாம் இந்த வார்த்தை உன்னை பற்றி தான் வருது. மாரியாக்கி துளக்க போட்டு காளியாக்கி வெட்டி போவாங்க. மன்னவா பாடப்படித்த மங்கையே பெண்ணே என் பாதத்தை படித்தபடியா நீ மட்டும் இல்ல உன்னை போல பெண் குலமெல்லாம் அதாவது என்ன சொல்றேன்னா ஒரு குழாய் சொல்லாத பெருமையோடு வாழ வேண்டும். மன்னவா பெண்ணை நீங்க கொடுத்த ஆசீர்வாதம் பெற்று இந்த நிகழ்ச்சியிலே நாம கூடி வாழ்ந்திருக்க மாட்டோமா என்ன? அதனா மன்னவா இருந்தாலும் அது சீக்கிரமாக இந்த ராஜ்யசபைக்கு நீங்க வரவழைத்த காரணம் சொல்ல முடியும். என்ன காரணம்? பெண்ணே என் தந்தையை கொண்ட தருகிற பிள்ளை ஐயோக்கியா பசங்க யாருடா? இல்ல அங்க அவனை கேக்குறேன். ரேகமே கண்ணுடாதுக்கு அந்த ஐயோக்கியா பசங்க கூட மாட்டேன். அணுவனுமா வெட்டணும். யார? என் தந்தையை கொண்டார்களே அந்த ஏண்டா அவனுக்கு வெட்டுறது இருக்கட்டும், முன்ன போய் முடி வெட்டுறா. டேய் நான் முடி வெட்டலாம் அப்படியே விடுறேன். ஏன் இஷ்டம் போடா குழாய் முடிட்டு உட்காரலாம். போடா போடப்பா. ஏமா நெசமால நீ பையன் நீ தான் பத்தியா? ஏன்டா அப்படி சந்தேகமா உனக்கு? இந்த மண்டு வச்சு அப்படி குமிஞ்சிட்டு இப்படி இப்படி பண்ணிருப்பான் மோகல மோதல. நாங்க எது வேணாலும் பண்ணிக்கிறோம், நீ போ உள்ள. என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கிறோம்? பேசாத நின்றுட்டே இருக்கிற கூதையா? அவன் போதை நின்று பொருள் தெரியுமா? ஓடிவிடு மகனே, பிரிச்சு மேய்ச்சி விடுவேன். இப்படி ஏதோ வாயிலே ஏதோ பேசிட்டு இருப்பே நீ. அவன் அடிச்சு முன்னொரு முறை அடித்தால் என்றான். போடா போறா புண்டையா. யாரு சொன்னா? நல்ல வேலை யாரு இல்ல. ஆமா
இல்லை, அண்ணா நான் எங்கே செல்வோம்? அவர்களை தேடி இல்லை, வெளியில் சென்று நேற்று தினமாக நாரதன் சந்தித்தேன். நாரதன் சொன்னான், என்னன்னு ஆனா எரிகண்டா இப்படி போனா உன்னையும் கொண்டுருவாங்க. கொண்டு விடுவாங்க. இன்னும் கொஞ்சம் இப்படி உடம்பு செல்லக்கூடாது. உடனே எங்க போற? வெள்ளிக்கிரி போற. அந்த ஈசனை பாக்குற, தந்திரமா வரம் வாங்குற. அந்த கவட்டம் கடை தன்னை தேடி வரம் பெற்று வரம் பெற்றால் தேவர்களை சூழ்ச்சியாக வெல்லலாம். இல்லை என்றா அப்படியே கொண்டுவீங்க, நீ ஏமாத்திரம். அப்படி என்று நாரதன் சொல்லிக்கிறான். நானும் சொல்லியிருக்கிறேன். அந்த நாரதன் சொன்ன பிறகு யாரும் நான் வெள்ளிங்கிரி போயிட்டு வரேன், போய் வா நாதா என்று சொல்லு. வெளியே நான் வந்த உடனே உன் முகத்துல தான் முடிச்சேன் நானு. என் கூட்டுக்காரனுக்கு ஏதாவது அலும்பு வந்துருச்சுன்னா உன்ன சும்மா விட மாட்டேன் நானு. இவர் வெள்ளிங்கிரி போயிட்டா என்னைக்கு இந்த கூத்தாடி முடிக்கிறது? வெள்ளிங்கிரி போயிட்டா என்னைக்கு இந்த கூத்தாடி முடிக்கிறது? அப்படி எதுவும் ஆடுவேன். எப்படி பொழுது இடத்துல மண்ணு இல்லையா? நீ பொழைக்கிறதில்ல. வரம் பெற்று வருவதற்காக பரம கடவுளை தேடி போயிட்டு வரேன்னு சொல்றீங்க மன்னா. இப்ப நாம எங்க போறோம்? கோட்டர் கடைக்கு ஓ, போய் சேர்த்து போ. நீ நான் சேர்ந்து போலாம். போயிட்டு வரீங்களா? அவன் கிடைக்கிறான் துஷ்டன், நீனு மாட்டிக்கிட்டீங்க. அதனால மன்னா நான் சென்று வருகிறேன். கேட்டுக்கிறீங்கள, நாமளை இருவரும் நம்மளுக்கு பிறகு இந்த நாட்டை ஆழ்வதற்கு ஆழ்வார்ஸ் ஒண்ணு இருக்கு. நம்மளுக்கு குழந்தை பக்கரகேதன் பேர் சுட்டி அவன் பாடசாலை சென்றிருக்கா. பாடசாலை சென்ற மகன் தந்தை எங்கேன்னு கேட்டா நான் என்னவென்று சொல்லிட்டு அப்பா வரவாங்க போகிறான்னு சொல்லு. என்னைக்கு இந்த வெள்ளிங்கிரி போய் என்னைக்கு சிவனை பார்த்து என்னைக்கு வர வாங்கி குழாய் திறந்து போச்சு. ஏண்டா உனக்கு கூத்தாடுறதால வெள்ளிங்கிரி போறதா சிவனை பாக்குறதா? நீ என்னைக்கு மலையேறி சம்பளத்தை வாங்கிட்டு நீ எப்பயா எங்கேயாவது போயிட்டு வா. போடா, ஏன்டா எரிய நெருப்புல சந்தி அடி போடுற? இதுதான் தக்க சமயம் நண்பா. வெள்ளிகிரி சென்று நான் இப்படி போனா இவன் எரிகிறது கட்டுவான் தேவர்கள். என் உருவத்தை மாற்றி வருகிறேன். தள்ளாடி தடி ஊனி ஒரு 80 வயசு கிழவன் போல நடிக்கணும். அதனால எதுவுமே சிக்க மாட்டேங்கிறான். நான் உருவத்தை மாற்றி வருகிறேன். அவன் தான் சோத்த கழிச்சு நடந்து போ. கேளுங்க ஜமீர்களே, இவ்விதமாகத்தானே எரிகண்டா சூரனாகப்பட்டவர் தனது மனைவியிடம் விடை பெற்று தனக்கு சாகாத வரம் வேகாத உடல் வேண்டும் என்று வெள்ளிங்கிரி தேடி செல்லும் சமயத்தில் வெள்ளிங்கிரி பொற்பெருமளால் ஆண்டு வரக்கூடிய படியலுக்கும் கர்த்தாக விளங்கப்பட்ட சிவபெருமான் தர்பார் அவரால் மற்ற விஷயம் என்ன? இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.